கேரளாவில் லாட்டரி கடை நடத்தி வரும் நபரிடம் விற்பனையாகாமல் இருந்த லாட்டரி சீட்டுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு கிடைத்துள்ளது. இந்த சுவாரஸ்ய சம்பவத்தின் பின்னணி குறித்து இந்த தொகுப்பு அலசுகிறது. அதிர்ஷ்டம் யாருக்கு எப்போது கூரையை பீத்துக் கொண்டு கொட்டும் என்பது தெரியாது. லாட்டரி சீட்டு வாங்கினால்தான் கோடீஸ்வரராகலாம் என்பது மாறி லாட்டரி சீட்டு கடை நடத்தினாலே கோடீஸ்வரராக மாறலாம் என்பதை நிரூபிக்கும் விதமாய் கேரளாவில் ஒரு சுவாரஸ்ய சம்பவம் அரங்கேறியுள்ளது. கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியை சேர்ந்தவர் NK கங்காதரன். கடந்த 33 ஆண்டுகளாக பேருந்து நடத்துனராக பணியாற்றி வந்த இவர் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு லாட்டரி கடை ஒன்றை திறந்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் லாட்டரி குலுக்கல் தேதி நெருங்கிவிட்ட நிலையில் இவரிடம் சில லாட்டரி டிக்கெட்டுகள் விற்கப்படாமல் கைவசம் இருந்துள்ளன. இந்நிலையில் அக்டோபர் 4ஆம் தேதியன்று கேரள அரசின் 50-50 முறையில் லாட்டரி சீட்டு குலுக்கல் நடத்தப்பட்டு அதன் வெற்றியாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். இந்நிலையில் பரிசு அறிவிக்கப்பட்ட அடுத்த நாள் மாலையில் தன்னிடம் விற்கப்படாமல் இருக்கும் லாட்டரி சீட்டுகளுக்கு குலுக்கலில் பரிசு கிடைத்துள்ளதா என எதேர்ச்சியாக பரிசோதித்து பார்த்த கங்காதரனுக்கு அதிர்ஷ்டம் காத்திருந்தது. ஆம், அவரது கடையில் இருந்த ஒரு லாட்டரி சீட்டுக்கு பரிசு தொகை அறிவிக்கப்பட்டிருந்தது. அதுவும் 1 லட்சமோ 2 லட்சமோ அல்ல, 1 கோடி ரூபாய் பரிசு தொகை கிடைத்துள்ளது. இந்நிலையில் மறுநாள் காலை அருகில் இருக்கும் வங்கி கிளைக்கு சென்று தன்னிடம் இருக்கும் லாட்டரி சீட்டை சமர்ப்பித்தால்தான் அவருக்கு பரிசு தொகை உறுதி செய்யப்படும். அதற்கு முன் இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் வேறு யாராவது தன்னிடம் இருக்கும் லாட்டரி சீட்டை திருடி விடுவார்களோ என்ற அச்சம் அவரது மனதில் குடிகொண்டுள்ளது. இதன் காரணமாக தான் வெற்றி பெற்ற விஷயத்தை யாருக்கும் தெரிவிக்காமல் இரவு முழுவதும் படபடப்புடன் இருந்த அவர் மறுநாள் காலை லாட்டரியை நேரடியாக வங்கியில் சென்று ஒப்படைத்து உள்ளார். அதன் பின்னர்தான் இந்த விஷயமே வெளி உலகிற்கு தெரிய வந்துள்ளது. கமுக்கமாக இருந்து காரியத்தை சாதித்துவிட்ட கங்காதரனை பார்த்து அப்பகுதி மக்கள் சற்று பொறாமைப்பட்டாலும் சாமானிய மனிதர் ஒருவரை கோடீஸ்வரராக மாற்றியுள்ள இந்த சம்பவம் கேரளாவில் பட்டி தொட்டி எங்கும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இதனிடையே கங்காதரனுடன் சேர்த்து அவருடைய கடையில் லாட்டரி சீட்டு வாங்கிய 6 வாடிக்கையாளர்களுக்கும் தலா ரூபாய் 5000 பரிசு தொகை கிடைத்து உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் கங்காதரன் காட்டில் அடைமழைதான். தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.